அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒய் எம்என்சி இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு தேவையா? சரியா? த ரீசன் ஃபார் ஸோ மெனி எம்என்சிஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்தியா ஹேஸ் ஹெட்ஜ் மார்க்கெட்டு. இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருப்பது. ஹெட்ஜ் மார்க்கெட் வந்து இருக்குது. மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு வந்து என்ன இருக்குது, அதில் வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக் இன் த வேர்ல்டு. சரியா? அதேமாதிரி உலக அளவில் பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியா முக்கிய இடத்தை பெறுகிறது. வேர்ல்டு லெவலில் என்ன பண்ண, எக்கனாமிக் லெவலில் மிக வேகமாக வந்து என்ன ஆகுது, இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா முக்கிய இடத்தை வந்து பெறுகிறது அப்படிங்கிறாங்க. அதுமாரி ஃபேவரபிள் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட்டு. ஃபேவரபிள் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் எஃப்டிஐ. அரசின் சாதகமான கொள்கைகள் மூலம் அந்நிய நேரடி முதலீடு பெருமளவு இந்தியாவிற்குள் வருவது. சரியா? என்ன பண்ணுறாங்க, நேரடி முதலீடு மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ள வந்து வருதுங்கிறாங்க. ஃபினான்சியல் லிபரலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் 1991. 1991ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியா பின்பற்றி வரும் தாராளமயமாக்கல் கொள்கை. சரியா? 1991க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லிபரலைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்து வராங்க. அதேமாதிரி அரசு கொள்கையில் தளர்த்தி. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் என்கரேஜ் அண்ட் மேக்ஸ் கண்டினியூஸ் எஃபர்ட் டு அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பை ரிலாக்ஸிங் பாலிசிஸ். அரசு கொள்கைகளை தளர்த்தி அதன் மூலம் பன்னாட்டு முதலீட்டை ஈர்க்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவது. சரி, என்ன பண்ணாங்க, அதை வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்க, கொள்கையில் தளர்த்தி அது மூலமாக பன்னாட்டு நிறுவனங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, முதலீட்டை வந்து ஈர்க்க தொடர் முயற்சி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இது வந்து எடுத்துகிட்டு வந்து எஃபர்ட் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஹைலைட்டு 2015 கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாதிரி இது முக்கிய செய்திகள் 2015. இந்தியா ரேங்க்கு 10th இன் த வேர்ல்டு இன் ஃபேக்டரி அவுட்புட்டு. உலக அளவில் இந்தியா தொழிற்சாலை உற்பத்தியில் 10வது இடத்தில் உள்ளது. சரியா? வேர்ல்டு லெவலில் இந்த ஃபேக்டரி வந்து இந்தியன் ரேங்க் 10th இன் த வேர்ல்டு இன் ஃபேக்டரி அவுட்புட் அப்படிங்கிறாங்க. 10வது இடத்துல வந்து இருக்குது. அதேமாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர் அக்கௌண்ட் ஃபார் 27.6% ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 27.6% உற்பத்தியில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் சர்டைன் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. சரியா? ஒரு சர்டைன் பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட்டைசேஷன் வந்து பண்ணிட்டாங்க. சரியா? தனியார் மயமாக்கல் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, லிபரலைசேஷன் ஆல்சோ அட்ராக்ட் எம்என்சிஸ் அண்டு என்கரேஜ் லோக்கல் என்டர்பிரனர். தாராளமயமாக்கல் மூலம் பன்னாட்டு நிறுவனங்கள் ஈர்த்து அதன் மூலம் உள்நாட்டு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறது. சரியா? தாராளமயமாக்கல் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களை வந்து ஈர்த்து அதன் மூலமாக உள்நாட்டில் தொழில் முனைவோர்களை என்டர்பிரனரை வந்து என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்தியா ஸ்டாண்ட் 15th இன் சர்வீஸ் அவுட்புட்டு. சரி, அதேமாதிரி இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சேவைகள் வெளிநாட்டில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. சர்வீஸில் வந்து என்ன இருக்குது, இந்தியா வந்து 15th பிளேஸில் வந்து இருக்குது. அதேமாதிரி இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃப்ரம் ஃபாரின் கன்சியூமர் ஃபார் இந்தியன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸு. வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இந்தியா பொருட்கள் மற்றும் பணிகளின் தேவைகளை அதிகரித்து உள்ளது. வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இந்தியா பொருள்கள் மற்றும் பணிகளின் தேவைகள் என்ன பண்ணியிருக்கு, அதிகரிச்சுட்டு இருந்து வருதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா ஹேஸ் an எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க். சரியா? எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் அண்டர்சீ fiber optic cables leading to India becoming the center for outsourcing of business process. அதேமாதிரி India has become big employment generator, especially among young graduate. India has witnessed sustained economic development as a investment by
our forefathers top MNC in India. Following are the name of the some of the most famous multinational companies. The entry of MNC into India have proved quite beneficially for the growth and development of Indian economic, providing employment opportunity for the young generation. சரி, வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இந்திய பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு நுகர்வோர் மத்தியில் இந்திய பொருட்கள் மற்றும் பணிகளின் தேவைகளை அதிகரித்து உள்ளது. சரியா, ஃபாரின் கஸ்டமர் மத்தியில் என்ன இருக்குது, இந்திய பொருட்களோட பணி தேவை அதிகரிச்சிருக்கு. கடலுக்கு அடியில் நார் இலை போன்ற கம்பிகள் மூலம் பரந்த அளவில் பின்னல் விலை போன்று உலகளவில் இந்தியா தொடர்பு கொண்டுள்ளது. சரியா, எப்படி கடலுக்கு அடியில் நார் இலை இருக்குதோ, கேபிள் மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இந்தியா பன்னாட்டு அளவில் வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது, தொடர்பு கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்திய பொருளாதார பெருமளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கி வருகிறது. வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பொருளாதார பெரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இளம் பட்டதாரி மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வராங்க. நல்ல எண்ணத்தை உருவாக்கி இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்து பெருமைப்படும்படி செய்துள்ளதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்தியாவின் முதன்மை பண்பாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பண்பாட்டு நிறுவனங்கள். சரியா, புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களின் பெயர்களை கீழ்காணலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்கல, தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், பெப்சிகோ, சோனி, வோடாஃபோன், ரீபோக், நோக்கியா. சரியா, நோக்கியா. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் ஊடுருவல் அதன் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு மிகவும் பயன் உள்ளதாகவும், குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்புகளை அளித்து வருகிறது அப்படிங்கிறாங்க. சரி, என்ன பண்ணுது, வேலைவாய்ப்பு என்ன பண்ணுது, அது பொருளாதார வளர்ச்சி மற்றும் அது மேம்பாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாகவும், குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பு என்ன பண்ணுது, அது அளித்து வருதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங். சரியா, பெஞ்ச் மார்க்கிங் இஸ் கம்பேரிங் ஒன்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக் டு இண்டஸ்ட்ரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ். சரியா, அதே மாதிரி தொழில் நடைமுறைகள் மற்றும் அதன் செயல்திறன் போன்ற அளவீடுகளை நிறுவனம் தன்னை மற்ற நிறுவனங்கள் பின்பற்றி வரும் சிறந்த நடைமுறை ஒப்பிட்டு பார்க்க வகை செய்கிறது. சரியா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை ஒரு கன்சர்ன் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் கன்சர்னோட தன்னோட எஃபர்ட் இருக்குது. சரியா, அதேமாதிரி தன்னோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது, தன்னோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதர் கன்சர்னோட என்ன பண்ண முடியுது, கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்க முடியுது, அதை அவங்க தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி there are 4 primary types of benchmarking: internal, competitive, functional and generic. Internal benchmarking is a comparison of a business process to a similar process inside the organization. Competitive benchmarking அதே மாதிரி is a direct competitor to competitor comparison of a product, service, process or method. The generic concept is related to the overall performance of the chosen unit of the MNC or business. 4 வகையான அடிப்படை தரக்குறியீடுகள் நடைமுறையில் உள்ளன. அவைகள் உள்நாட்டு தரக்குறியீடு, போட்டிக்குரிய தரக்குறியீடு, செயல்பாட்டு தரக்குறியீடு மற்றும் பொதுவான தரக்குறியீடு. சரியாப்பா, என்னங்கிறாங்க, இன்டர்நேஷ்னல், காம்படேட்டிவ், ஃபங்க்ஷனல், ஜெனரிக், இன்டர்னல் பெஞ்ச். சரியா, அது சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி உள்நாட்டு தரக்குறியீடு ஒரு தொழிலின் செயல் மற்றும் அதன் அமைப்பின் உள்ள செயல்முறைகளை ஒப்பிடுகிறது. சரியா, அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு தலையீடு என்ன பண்ணுது, அது குறியீடுங்கிறாங்க. உள்நாட்டு தரக்குறியீடு ஒரு தொழிலோட செயல் மற்றும் அதன் அமைப்பில் உள்ள செயல்முறைகளை ஒப்பிடுகிறது. போட்டி தரக்குறியீடு போட்டியாளரின் மற்றும் ஒரு போட்டியாளர் நேரடியாக போட்டியிடுவதை குறிப்பிடப்படுகிறது. டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, காம்படிஷனில் என்ன மென்ஷன் பண்ணுது,
என்னது காம்படிஷன் பெஞ்ச் மேக்கிங் இஸ் எ டைரக்ட் காம்படேட்டரை டு காம்படேட்டர் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் ப்ராசஸ் ஆர் மெத்தட். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அதன் பொருள், சேவைகள், செயல்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து செயல்படுகிறது. சரி, அதே மாதிரி அதோட ஜெனரிக் என்ன கான்செப்ட் ரிலேட்டட் டு இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சூஸ் அண்ட் யூனிட் ஆஃப் என்னது எம்என்சிஆர் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹவு பெஞ்ச் மார்க்கிங் ஒர்க்கு செலக்ட் ஏ ப்ராடக்ட்டு சர்வீஸ் ஆர் ப்ராசஸ் டு பெஞ்ச் மார்க்கு. ஒரு பொருள், சேவை அல்லது அதன் நடைமுறை போன்றவை தர குறியீட்டு தேர்வு செய்யப்படுகிறது. சரியா, ஒரு பொருள் செலக்ட் ஏ ப்ராடக்ட்டு சர்வீஸ் ஆர் ப்ராசஸ் டு பெஞ்ச் மார்க்கு. ஒரு பொருள், சேவை அல்லது அதன் நடைமுறை போன்றவற்றை தர குறியீட்டு தேர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபை த கீ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்கு. சரியா, முக்கிய செயலாக்கத்தின் அளவீட்டை அடையாளம் காணலாம். சரியா, அதை வந்து என்ன ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. சூஸ் கம்பெனிஸ் ஆர் இன்டர்னல் ஏரியா டு பெஞ்ச் மார்க்கு. அதேமாதிரி நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் இடம் அல்லது அதன் உட்புற பகுதி தரக்குறியீடு ஆகும். சரியா, கம்பெனி வந்து சூஸ் பண்ணக்கூடியது இன்டர்னல் ஏரியாவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, உட்பகுதியாக வந்து இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 4th ஒன் கலெக்டட் டேட்டா அண்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ப்ராக்டிக்ஸு. சரியா, செயலாக்கம் மற்றும் நடைமுறை மீதான தகவல் சேகரிப்பு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அனலைஸ் த டேட்டா அண்டு ஐடென்டிஃபையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. மேம்பாட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் பற்றி கண்டறிதல் மற்றும் தகவல் பகுப்பாய்வு. சரியா, இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னது ஹவு பெஞ்ச் மேக்கிங் ஒர்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஆசியன் கொடுத்துருக்காங்க. பெஞ்ச் மார்க்கிங் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தரக்குறியீடுகள் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.